எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் திருநாளில் நல்வாழ்த்துக்கள். இந்த காணொளி மூலமாக நாம் ரிஷபராசியை பற்றி நாம் காண்கிருக்கின்றோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற தை மாதத்தில் 2026ஆம் ஆண்டில் ரிஷபராசி பற்றி எளிமையான முறையில் இக்காணொளி மூலியமாக நம்ம காண்கிருக்கின்றோம். முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கொடுத்து ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கங்க. ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய ராசி பலனாக பார்க்கும்போது மிகவும் நவரசமுள்ள ராசி, கலைமுகமுள்ள ராசி. எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும் அப்படின்று சொல்லக்கூடிய மனதிற்குள்ளேயே மிகவும் கணக்கு போடக்கூடியவங்க. இந்த ஒரு சின்ன ஒரு காரியமாக இருந்தாலும் கூட இது தெளிவான முறையில் இருக்கணும், அப்போ தான் இது நம்ம நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட ரொம்ப யோசித்து செயல்படக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. அவங்க இருக்கிற இடமே ஒரு நீட்டாக வச்சுக்குவாங்க. எப்பயுமே எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் ஒரு பொருள் செலெக்ஷன் பண்ணால் 10 பொருளை பார்க்கக்கூடியவங்க, பார்த்துட்டு ஒன்று செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நவரசம். அதுக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா கலைமுகம். கலையான ஒரு ராசி தான் ரிஷபராசி. சுக்கிரனுடைய அதிபதி கொண்ட ராசி, சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் செலுத்தும் ராசி. அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த தை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியாகிய சூரிய பகவானும் 7ஆம் அதிபதியாகிய செவ்வாய் பகவானும் இரு கிரகங்களும் இணைந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் மகர ராசியில் சூரிய மங்கள யோகம் பெற்று அமைந்திருக்கிறார். அப்போ இதனுடைய பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம், 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானகம், வாழ்க்கை திருமண யோகத்துக்கு அதிபதியானவர் உங்கள் ராசிக்கு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவானாக அமைந்திருக்கிறார். இந்த 2 பேருமே இப்போ சேர்ந்து மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று சூரிய பகவானுடன் அமைந்திருப்பதும் கூட புதன் அமைஞ்சிருப்பது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. யாரெல்லாம் திருமணத்துக்காக பொண்ணு பார்த்துட்டு நமக்கு இன்னும் அமையலையே, திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கே, நம்ம எத்தனை இடத்துல பார்த்தாலும் செட் ஆகலை அப்படிங்கிற வருத்தப்பட்டவங்க அனைவருக்குமே இந்த தை மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்க போகுதுங்க. குடும்பம் என்ற ஸ்தானம் வரும், சுகஸ்தானங்கள், அமைதி கிடைக்கும். திருமணத்துக்காக கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நீங்கள் ஏன்னா ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்குமே எதிர்பார்ப்பு அவங்கக்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்போ அந்த எதிர்பார்ப்புனால ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டுருக்கோம், வாழ்க்கை முறைங்கிறது சரியாக சூஸ் பண்ண முடியலைங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த வருத்தம் உங்களுக்கு இப்போ தீரக்கூடியதுக்கு தான் உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்க போகுது. இந்த ரிஷபராசி பொறுத்தளவுக்குமே ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல இப்போ சனி, ரிஷபராசிக்கு சனி பகவான் யோகக்காரகராக அமைந்திருப்பார். லாபாதிபதியில் இப்போ சனி உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ உங்கள் லாபத்தை நோக்கி பயணம் செலுத்தக்கூடிய ஒரு டைம். எந்த ஒரு காரியம் செய்தாலுமே இப்போ உங்களுக்கு ஒரு லாபாதிபதி கொடுக்குற வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த லாபத்தை சரியான முறையில் நீங்கள் தான் பயன்படுத்தி உங்களுடைய ஒரு வாகனங்கள், இப்போ யாரெல்லாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வாகனங்களால் நம்ம ஒரு உருவாக்கலாம், இல்லை நமக்கு ஒரு தேவைப்படுது. ஏன்னா உங்களுக்கு வாகன பிரியர்கள்னே சொல்லலாம். ரிஷபராசி பொறுத்தளவுக்குமே வாகனங்கள் மேலே ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். அது உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புமே இந்த ஒரு டைமில் உங்களுக்கு இந்த தை மாதத்தினுடைய பலனாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ராசியை பொறுத்தளவுக்கு 9ஆம் இடத்துல அமைஞ்சிருப்பதனால சூரிய பகவான் 9ஆம் இடத்துல அமைந்திருக்கிறார். அதனால் உங்களுக்கு மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா, தகப்பன் வழி சார்ந்தவங்க, பங்காளி உறவு முறைகளில் இதனால் ஏற்கனவே உங்களுக்கு சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம், இல்லை இப்போ வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம். இந்த மாதிரி இடத்துல மட்டும் உங்களுக்கு மிகப்பெரிய கவனம் வேணும். அந்த கவனத்தோடு தான் இப்போ நீங்கள் செயல்பாடுகளை உங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ரிஷபராசி பொறுத்தளவுக்குமே இப்போ உங்களுக்கு முக்கியமாக பார்க்கும்போது தகப்பன் ஸ்தானகத்தில் பூர்வீகங்கள்,
பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள், இப்படி பெரியவங்க கிட்ட இருக்கக்கூடிய உறவு முறை, இது எல்லாம் சில நேரத்தில் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். பாதிப்பான ஒரு நேரமும் இருக்குது. அதே மாதிரி இப்போ வரக்கூடிய இந்த தை மாதம் முடிகிற வரைக்குமே அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் நீங்கள் பார்த்து பொறுமையாக தான், நிதானமான முறையில் தான் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். காரணம், உங்களுக்கு நீங்கள் ஒதுங்கி இருந்தாலும் உங்களை தேடி வரக்கூடிய டைம் இருக்குது. இந்த சூரிய பகவானுடைய செவ்வாய் பகவானுடைய சேர்க்கையால் திருமணத்துக்கு பாக்கியத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக நம்ம நினைக்கிறோமோ, நம்ம முன்னோர்கள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் பொருளாதாரங்களும் பூர்வ புண்ணிய வகையிலையும் சில மைனஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு வரும். அதை நீங்கள் தான் உங்களுடைய அனுபவத்தை கொண்டு இந்த நேரத்தில் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்களுடையமான ஒரு பிஸ்னஸ்ஸு, தொழில்முறை, புதுமையான ஒரு வளர்ச்சிகள் உருவாக்குறதுக்கு என்ன வழி, இந்த மாதிரி வகையில் பழைய பிரச்சனைலாம் விட்டுட்டு, பழைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே தை முடியட்டும், மாசி பிறக்கட்டும், நம்ம அந்தாண்டதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலம் அதையெல்லாம் நீங்கள் எடுத்து அப்படி வச்சுட்டு நம்முடைய வாழ்க்கை, திருமணம், தொழில்முறை இல்லை திருமணம் அமைஞ்சவங்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன மனக்கசப்புகள்லாம் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. அதையெல்லாம் இப்போ தீரக்கூடிய ஒரு டைமும் உங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா அதை இப்போ தான் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிற நேரம். உங்கள் மனசை, உங்களுடைய நல்ல குணத்தை, நீங்கள் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் இப்போ தான் புரிஞ்சுக்கிற ஒரு டைம் எல்லாம் வந்திருக்கு. அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையான முறையில் நீங்கள் கடைபிடித்து அந்த ஒரு காரியத்தை சிறப்பான முறையில் நீங்கள் செய்துக்கிட்டு வாங்க. திருமண பந்தங்களால் குழந்தை பாக்கியத்துக்காக யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, திருமணம் அமைஞ்சிருச்சு, நமக்கு இன்னொரு வாரிசு அமையிலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த கிரக சேர்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாரிசினுடைய யோகம், குழந்தை பாக்கியத்தினுடைய அம்சமும் கொடுக்குற வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் அதை போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. நல்ல விதத்தில் நீங்கள் இந்த உடைய தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்ன மாதிரி ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கும் இந்த தை மாதம் உண்மையிலுமே மிகவும் அருமையான மாதமாக இருக்குது. காரணம், சூரிய பகவானுடைய சாரம் பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் சனியினுடைய சாரத்தில் தொடங்கி சந்திரன் செவ்வாயினுடைய சாரத்தில் தான் முடிக்கிறாங்க, அவங்களுடைய பயணம் செலுத்துகிறாங்க. சூரிய பகவானுடைய சாரமாக செலுத்திட்டு இருக்கிறார். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு சனி பகவானும் யோகத்தை கொடுக்கக்கூடியவராக தான் இருக்கிறாரு. ஆனால் உங்களுடைய கடந்த காலம் மிகவும் கசப்பான காலமாக தான் இருக்கும். ரொம்ப கொஞ்சம் அவதிகள் பட்டு கஷ்டங்களை சந்திச்சிட்டீங்க. இந்த கஷ்டத்துக்கு இப்போ அந்த அனுபவத்தை கொண்டு நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு நான் முன்னையே சொன்ன மாதிரி உங்கள் உறவு முறையில் இரத்த வழி சம்மந்தப்பட்ட சொந்த பந்தங்கள் லைனில் பொறுமையும் நிதானமும் வேணும். ஏன்னா ஏற்கனவே சில பாதிப்புகளும் சந்திச்சிருப்பீங்க. மற்ற விதத்தில் பார்க்கும்போது யாராவது ஒரு புதுமையான முயற்சிகளை நோக்கி நீங்கள் செலுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை அனைத்து வகையிலையும் நீங்கள் சிறப்பான முறையில் நீங்கள் செலுத்தலாம். அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்குது. வீடு கட்டணும், பூமி வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்களுக்கு யாராவது ஒரு அட்வான்ஸ் போட்டு நின்று போயிருச்சு, இன்னும் நமக்கு அது சேரலை, நம்மளுக்கு இப்படியே நிற்குதுன்னு நீங்கள் முடிவு பண்ணக்கூடிய அனைத்தையுமே நீங்கள் மீண்டும் அதை பற்றி தொடங்குங்க. அதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நீங்கள் கொடுங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுடைய முதலீடு எங்கேயாவது நின்று இருந்தால் அந்த முதல் உங்களை சேரும். உங்கள் பணம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, வாங்கலை, இனி இவங்ககிட்ட வாங்க முடியாது, நம்ம கொடுத்தோம், அது போயிருச்சு அப்படின்னு நினச்சி கூட சில காலம் நீங்கள் கண்டிப்பாக அதை விட்டுருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்குள்ள இந்த நேரத்தில், ஏன்னா 4ஆம் இடம் நிலம், வாகனம், பூமி, அதாவது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடமும் செவ்வாய் பூமிக்காரனுடைய அமைப்பும் இருப்பதனால உங்களுக்கு பூமி வகையில் ஏதாவது உங்களுடைய முதல் போய் நின்றுருந்தால் கண்டிப்பாக சிவில் பிரச்சனை ஏதாவது இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு அது ஒரு தீர்வு கொடுக்குற டைமும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நல்ல விதமான முறையில் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குதுங்க. உங்களுடைய ரிஷபராசி பொறுத்தளவுக்குமே நீங்கள் வணங்கக்கூடியவர் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் செலுத்திருப்பதால் ஒரு வருஷத்தில் ஒரு முறை கம்பல்சரி நீங்கள் ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாளை போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுடையமான ஒரு வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக, சப்போர்ட்டாக, ஏன்னா உங்களுக்கு ஒரு பலமாக இருக்கும். நீங்கள் பெருமாளுடைய ஆலயங்கள் எத்தனை ஆலயங்களுக்கு நீங்கள் போனாலும் வந்தாலும் கூட, ஆனால் மிகப்பெரிய உங்கள் ராசிக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ரிஷபராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கிர பகவானாக இருப்பதனால
ஸ்ரீ ரங்கநாதரை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக, உங்களுக்கு ஒரு பலமாகவும், உங்கள் மனசு ஒரு தெளிவாகவும், கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ப்ராப்ளங்கள் எதுவாக இருந்தாலும் கூட அங்கே நீங்கள் போயிட்டு வந்துட்டாவே ஒரு மனசுக்குள்ள ஒரு ரிலாக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.